இப்போ சாதாரண வச்சுருக்க மாதிரி ஒரு கல்யாணம் பேசி கொண்டு போகிறோம். அடுத்த கதை என்ன தொழில்? தோட்டம் இல்லை, அது முடிஞ்சு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உத்தியோகத்தை வேண்டாம், வலுவாக தோட்டம் செய்யலாம் சொல்லி விட்டுட்டு வந்தவன் இருக்கிறான். ஓ, அருமை அருமை அருமை. இப்போ இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்த எடுத்த காசுல கட்டப்பட்டது இல்லை. எந்த நாட்டிலையும் இப்போதையில விவசாயிகளை கண்டுகொள்றே இல்லை. ஒரு 25 ஆண்டுகளே விவசாயம் முற்றமுழுதானி. எனக்கு இந்த இடம் ஏதோ வித்தியாசமா இருக்கு. அன்றாடம் அங்க ஊர்ல காணாத பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கு. பறவைகள் நிற்கிறேன். 40 வயதுக்கு பிறகு கொம்மந்தரை எங்கட ஏரியாவை பொறுத்தவரை தோட்டம் செய்யறத காலையில் நாட்டில் அங்கர்மா தட்டுப்பாடுன்ற உடனே ஆனால் ஒரு மரக்கருவியில ஊடுனோட தான் நீங்கள் பேப்பரில் இல்லாம படிக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு நாளைக்கு இந்த பகுதிக்கு வந்து பாருங்க. நிலையில ஒரு தோட்டக்காரனுக்கு ஒரு கல்யாணம் பேசி பொம்பளை எடுத்து செய்யக்கூடிய நிலை இல்லை இந்த நாட்டில். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற கொம்மாந்தரை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நிறைய பேர் என்னோட கோரிக்கை முன்வைத்த ஊர்களுக்குள்ள இந்த ஊரும் அடங்கும். நான் டிக்டாக்ல நேரலையில் இருந்தால் தம்பி கொம்மாந்தரை எடுத்து போடுங்கன்னு சொல்லுவார்கள். அதுபோல் காணொளிக்கு கீழேயும் 1-2 கருத்துக்கள் வந்திருந்தது. எனவே இந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்யும் போது இந்த பேரை பார்த்த உடனே சரி, இன்றைய நாளில் கொம்மாந்தரை என்ற ஊரை பதிவு செய்வோம் என்று தொடங்கி இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி உடுப்பிட்டி தொண்டைமானாறு பிரதான வீதி. இந்த பக்கம் இப்படியே போனால் ஒரு பிரதான வீதி வரும். இந்த பிரதான வீதியால் இடப்பக்கம் திரும்பி போனால் உடுப்பிட்டிக்கு போகலாம், இந்த பக்கம் திரும்பி போனால் தொண்டைமானாருக்கு போகலாம். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கி இந்த குறுக்கு வீதி ஊடாக போய் கொம்மாந்தரை என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு குட்டி ஊர். அந்த கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் காட்டுறேன். சில வேளைகளில் வரைபடத்துக்கு வெளியிலையும் கொம்மாந்தரை இருக்கலாம், அப்படி இருந்தால் தெரியப்படுத்துங்க. சில வேளைகளில் நான் காட்டுறது கொம்மாந்தரைக்கு வெளிப்பட்ட பகுதியாகவும் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் கூகுள் வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு தான் பயணம் செய்கிறது. வாங்கோ, அந்த கொம்மாந்தரை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் இப்போ இந்த பிரதான வீதியில் நிற்கிறோம். இதில் இருக்கு பாருங்கோ, இதுதான் கொம்மாந்தரை என்ற ஊர். சரி, ஆதாண்டி வெல்வெட்டித்துறை அது மாதிரி கெரிடாவில் போன்ற ஊர்கள் இருக்குது. இப்படியே போனால் நான் சொன்ன மாதிரி தொண்டைமானாருக்கு போகலாம். இதால் போய் இப்படியே போனால் உடுப்பிட்டி தாண்டி வெல்வெட்டித்துறைக்கும் போகலாம். சரி, இந்த குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்து இந்த ஊர் ஊடாகவும் வெல்வெட்டித்துறைக்கு போகலாம். நாங்கள் இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்கி கொம்மாந்தரை என்ற ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். கொம்மாந்தரை வீதிக்கு போகிறோம். இந்த வீதியால் போய் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். கொம்மாந்தரையில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலையும் காட்டுறேன் உங்களுக்கு. கொம்மாந்தரை என்ற ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். இதால் தான் போகிறது. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, சரி இதாலே போவோம். சரியா, இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குண்டு. வெங்காயம் நட்டு கொண்டிருக்கிறார்கள். மார்கழிக்காய் நடப்படுது. சரியா, இந்த வீதியால் இப்படி பயணம் செய்வோம். இதில் தோட்ட வழிகள் அதிகமாக இருக்குது மக்களே. நாங்கள் மற்ற பக்கம் இதால் இன்னொரு வீதி போகுது, அந்த வீதிக்கு நாங்கள் அந்த பக்கத்தால் வருவோம். சரியா, இப்போ இதால் இப்படி பயணம் செய்வோம். இதில் வேலை பக்கம் பாருங்க, ஒரு குட்டி ஊருன்னு சொன்னாலும் அந்த குட்டி ஊரில் அழகிய காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த காட்சியை பார்க்கவே நல்லா இருக்குது. இதில் மரவள்ளி தோட்டம் இருக்குது. அது மாதிரி இடப்பக்கம் பாருங்க, இதில் வயல்வெளி, தூரத்துக்கு வயல்வெளி தானே. சரி, இப்படியே நேராக போவோம். தொடர்ச்சியான வீடு. இப்படியே வேலை பக்கம் பாருங்கோ, இந்த வீட்டு காணி எல்லாம் எவ்வளவு சோலையாக இருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி இருக்குது. தமிழ் செல்வி இல்லை. இதில் விட பக்கம் முருங்கை தோட்டம். முருங்கை தோட்டத்தாலே நல்ல வருமானம் இருக்கு.
சரி, இந்த பகுதியில் மிக நெருக்கமான வீடுகள் மக்களே. இப்போ நாங்கள் அங்கே இடப்பக்கம் பாருங்க, வேலை பக்கம் பாருங்க கொண்டு காட்டு இல்லாத கட்டம் என்னென்னா 2 பக்கம் தொடர்ச்சியாக வீடுகள் தான் இருக்குது. கொம்மாந்தரைன்றது ஒரு நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கிற வீடு, ஊர் வீடுன்றது ஊர். இது வெளிப்படையாகவே அவதானிக்க முடியுது. திக்கான தோட்டங்களும் இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க தோட்டங்கள். இங்கே முருங்கை தோட்டம் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே 2-3 முருங்கை தோட்டத்தை கண்டுட்டேன், இப்போவும் கண்டிருக்கிறேன். இப்போ இதால் இடப்பக்கம் போவோம். சரி, சில வேளைகளில் இப்படியே பயணம் செய்யும் போது கொம்மாந்தரையை தாண்டியும் வெளியில் போக வேண்டிய சூழலும் வரும். அப்படி போனாலும் விளங்கிக் கொள்வேங்கன்னு நம்புகிறேன். என்னடா பயணம் செய்ய போகும்போது இன்னொரு வீதிக்கு போகணுமெண்டா அப்படியான வீதிகளூடாகத்தான் பயணம் செய்யலாம். ஆனால் நல்லா இருக்குது இந்த ஊர், உண்மையாக நல்லா இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, வயல்வெளி, அதில் புதிய வகை பறவைகள் இருக்கு. இந்த காட்சி நல்லா இருக்குல்லன்னு, சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. கான்கிரீட் வீதி போட்டிருக்கிறது இந்த இடத்துக்கு இன்னும் மழையாக இருக்குது. அடுத்தது இதில் பறவைகள், நிறைய புதிய புதிய பறவைகளை பார்க்க முடியுது, நிறைய பறவைகளை பார்க்க முடியுது. அடுத்தது கான்கிரீட் வீதி போட்டிருக்கிறதால ஒன்றை மட்டும் உணர முடியுது, மழைக்காலத்தில் இந்த இடம் பெரிய அளவில் தண்ணி நிற்குமென்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது உறுதியாக தெரியலை, பார்க்க அப்படித்தான் தெரியுது. இதில் வேலை பக்கம் பாருங்க, வயல்வெளி, சின்ன வயல்வெளி தான், ஆனால் திக்காக நிறைய இருக்குது. இன்னும் அதில் ஒரு பெரிய வாய்க்கால் கட்டி இருக்குது. அந்த வாய்க்கால் இருக்கா பார்ப்போம். கூடுதலாக முதல் நிலாவரை கிணத்தடியில் இருந்து நிறைய இடங்களுக்கு வாய்க்கால் நீர் போகிறது. அப்படி இங்கே சீமெண்ட் வாய்க்கால் வந்து கட்டப்பட்டிருக்கு, அதில் அதை பார்த்து கொண்டு வருவோம். உண்மையாக நல்லா இருக்குது இந்த காட்சி. கொம்மாந்தரை தான்டாப்பா, ஊரெண்டா ஊர் தான். இங்கே வருங்க, அதில் புதிய வகை பறவைகள் எல்லாம் இருக்குது. நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய பறவைகள் இருக்குது. இந்தாங்க இதில் வேறுங்கோ பறவைகள். இது ஊர் இல்லை, ஒரு பெரிய ஒரு பறவைகள் சரணாலயம் மாதிரி கிடக்கு பார்க்க. சரி வாங்க, சார் இருக்கு, அந்த வாய்க்காலை மட்டும் பார்த்து கொண்டு வருவோம். சரியா சார், மிகுந்த அவதானத்தோடு பயணம் செய்யணும். ஏனெண்டா அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சல்கள் வரும், ஹெலிகாய்ச்சல் எல்லாம் வரும். என்ன பார்த்தீங்களா, அப்படியே வாய்க்கால் போகுது நேருக்கு. உண்மையாக நல்லா இருக்குது. எனக்கு இந்த இடம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இந்த காட்சி அப்படியே மெதுவாக சுற்றி பாருங்க, சுத்த வேறு. அருமை, உண்மை அருமை. பறவை சத்தங்கள், அதில் ஒரு ஐயா நிற்கிறேன், அந்த ஐயாவோட கதைச்சிட்டு வருவோமா? ஐயா கதைக்கலாமா? என்ன பெயர் ஐயாக்கு? ராசேந்திரம். கதைக்கலாம் தானே கொஞ்சம் நேரம்? சொல்லுங்க. நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊரினுடைய சிறப்புகள் அப்படி இப்படி பதிவு செய்கிறது தான். அப்போ நிறைய பேர் சொன்னேன் கொம்மாந்தரை என்ற ஊரை காட்டுங்கோண்டு. அப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்த இடத்துல இப்படி ஒரு வடிவான காட்சியை பார்த்தோம். இந்த பக்கம் மற்ற பயிர்கள் செய்கிறது, அந்த பக்கம் வயல்வெளி, அது சின்ன வயல்வெளியாக இருந்தாலும் இந்த காட்சி உண்மையிலேயே நல்லா இருக்குது. அப்போ இதை பற்றி அறிவோம்னு வந்தால் இது கொம்மாந்தரைக்குள்ளே தான் வருதா இல்லை வேறு? கொம்மாந்தரைக்குள்ளே தான் வருது. கொம்மாந்தரைக்குள்ளே தான் வருது. இந்த கிழக்கு கொம்மாந்தரைக்குள்ளே வருது. கொம்மாந்தரை. கொம்மாந்தரைன்றது எவ்வளவு பெரிய இடம் அல்லது குட்டி இடமா? ஒரு சின்ன கிராமம். சரி. இந்த ஊரில் எத்தனை கோவில்கள் இருக்குது? இந்த ஊரில் 2 கோயில் இருக்கு. என்னென்ன கோயில்? நெற்குழு வைர கோயில் உண்டு. இதில் இருக்கிறது என்ன கோயில்? அது வைரவர் கோயில். வைரவர் கோயில், நெற்குழு வைரவர். அடுத்தது அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அம்மன் கோயில், மனோன்மணி அம்மன். சரி சரி, அதைத்தான் நிறைய பேர் சொன்னேன், மனோன்மணி அம்மன் கோயிலையும் காட்ட சொல்லி. இந்த ஊர்ல வாழ்ற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன? பெரும்பாலும் அவதானிக்கும் போது தெரியுது தோட்டம் தான்.
உத்தியோகத்தில் உள்ள இருக்கிற விவசாயம். ஓ, என்னென்ன பயிர்கள் கூட செய்வீங்க? கூடுதலான பயிர் கூடுதலாக வெங்காயம், புகையிலை, சரி, முருங்கை, மரக்கறி வகை. ஓ, நான் பார்த்த வரைக்கும் முருங்கை தோட்டம் அதிகமா இருக்குது. இது இடையில வந்ததா இல்ல காலங்காலமா செய்து வரீனுமா? இது இடையில விட்டுத்தான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்தது. காலங்காலமாக இருந்தது அந்த ஊருக்குள்ள உள்ள மிருகங்கள், வீடு வழிய அது இறக்குகள் இல்லை, மருந்தடிப்புகள் இல்லை, அப்படி இருந்தது. இது பிறகு இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்டது. இது காலங்காலமா இது கிட்டத்தட்ட ஒரு இந்த முருங்கை எவ்வளவு காலத்துக்குள்ள அதிகமா செய்ய தொடங்கினார்கள்? ஏன்னா நாங்க வரும்போது 6-7 தோட்டம் பார்த்துட்டோம் முருங்கை தோட்டம். அது வெட்டினோன்னா அது பிறகு தலைச்சி வரும். இது வந்து ஒரு 90ஆம் ஆண்டில இருந்து தான், 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் முருங்கை தோட்டமாக அறிமுகப்படுத்தினர். முதல் இந்த வீடு வழியே உள்ள காணியால் வழியா வீட்டோட சேர்த்து 1-2 மரம் முருங்கை மரம் இருக்கும். இப்ப இதை ஒரு பயிராக செய்யணும் இல்லை. இங்க இந்த மண் வந்து இருவாட்டி மண் மாதிரி இல்ல, இது இருவாட்டி மண், அங்கால வயல் மண், அங்கால வயல் மண், இது இருவாட்டி மண். எல்லா பயிரும் செய்யக்கூடிய வயல்ன்றது கணக்கா இருக்கா? ஏன்னா நாங்க அதால வரும்போது அந்த பக்கம் வயல் இருக்கு, இஞ்சாலையும் வயல் இருக்கு, இதுவும் வயல் அதுக்கும் வயல். ஆனா வயல் ஓரளவு தான். என்ன வயல்ல குறைவு, நிலப்பரப்பு கூட. இப்போ கோடை காலத்துல இந்த வயல் இருக்கிற பகுதிகளையும் வேற பயிர்கள் செய்யறதா? வெங்காயம் செய்வோம், வெங்காயம் செய்யறது, வெங்காயம் செய்வோம் கூடையில. இப்போ இந்த நெல் வெட்டின உடனே சில புயல கண்ணை நடுவார்கள். சரி சரி, புயல விற்போம். சில பேர் வெங்காயம் நெல் விதையாமலே புயல விற்பினோம். நெல் செலவுக்கு கட்டுது இல்லையா, சரியோ அப்படியான நிலப்பாடு இருக்கு. இல்லையாண்டா பிறகு திருப்பி பார்த்தீங்களா ஒரு வைகாசியில வந்து இல்லைன்னா முழுக்க இது நெல் கிடந்த தரம் முழுக்க வெங்காய தோட்டமா இருக்கு. இந்த அங்க இருந்தாலும் சரி, இஞ்சி இருந்தாலும் முழுக்க வெங்காயமாவே இருக்கு. ஆனா இப்ப மார்கழி காய வைக்க போறீங்களா நீங்க? இல்ல இது வெங்காயம் வைக்க போறோம் இப்ப மார்கழிக்கு. நாளைக்கு நாளை வைப்போம். அடுத்தது இப்ப நாங்க இந்த வீதியால வந்தா இதுக்குள்ளேயே நிறைய நாங்கள் அன்றாட எங்க ஊர்ல காணாத பறவைகள் எல்லாம் இங்க இருக்கு. பறவைகள் நிற்கிறது. இப்ப தண்ணி இப்ப கூடண்டா ஒரு இடையில வரைக்கும் இந்த நெல்லை மூடி தண்ணி நின்றது. அதான் அந்த கான்கிரீட் வீதி போட்டிருக்கேன். கான்கிரீட் வீதிக்கு ஒரு சான் தண்ணி நின்றது இந்த இவ்விடத்துல. கூடுதலா தண்ணி நின்று எங்க இருந்து இங்க பெய்யற மழை தானே இல்ல வேற பெய்யற மழையும் இருக்கும். அந்த அங்க ஒரு அந்த அம்மன் கோயிலுடைய ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்து தண்ணி இங்கே வரும். குளத்து தண்ணி இங்கே வரதால இந்த பறவைகள் எவ்வளவு காலமா நீங்க சின்னல இருக்கும் போதே இப்படி வாரதா இல்ல இடையில? இல்ல இந்த பறவைகள் இந்த சீசனுக்கு வரும். ஒவ்வொரு அது நீங்க சின்னல இருந்து கூடுதலா வரும். மற்றபடி இதுகளெல்லாம் முடிஞ்சோம்னா அந்த வெள்ளை கொக்கு மட்டும்தான் நிற்கும். ஆனா இந்த காட்சியை பார்க்க அதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ள பாருங்க. இப்ப கணக்க பறவைகள் நிக்குது, விதவிதமா இதுகளை நிக்குது. இப்ப இதுகளை எல்லாம் இந்த தண்ணி வத்தி கொண்டு போகணும், இதுகளை இல்லை. அது சரி, வெள்ளை கொக்கு மட்டும் நிற்கும் கூடுதலாக. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் தானே. இப்ப இந்த ஊருக்கு சிறப்புண்டா இந்த ஊர்ல பிறந்தவரா நீங்க என்ன சொல்லுவீங்க? விவசாயம். இந்த ஊர்ல விவசாயம் தான் சிறப்பு. விவசாயத்தாலாம் எல்லாரும் சுகமாக சொல்ல போனால் ஸ்ரீமாவந்த கவர்மெண்ட்டுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டில் இருந்தால் அந்த விவசாயம் நல்ல நிலைக்கு வந்தது. இப்போ இன்றைய நிலைக்கு வந்து பார்த்தா விவசாயத்தை எல்லாரும் கைவிட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து உண்மை, அது உண்மை. ஏனென்று கேட்டால் வெங்காயம் விற்க மாட்டாத நிலையில சனம் இருக்கு. செலவு கூட இல்லை, செலவுக்கு உடைய வரவு இல்லை. இப்போ நாங்களே கிட்டத்தட்ட 15,000 கண்டு மேலே இந்த வருஷத்தில் வெங்காயம் செய்கிறோம். நாங்கள் மார்கழிக்கு செய்வீங்களா? மார்கழிக்கு 15 அப்போ புயல கண்டு நிறைய இல்லை, தனியாக வெங்காயம் தான். வெங்காயம் மிளகாய் கண்டு, வெங்காயம் மிளகாய் கண்டு. இப்போ இந்த முறை நாங்கள் ஒரு 2,000 கண்டு தான் வெங்காயம் வைக்கிற நோக்கம் இருக்கு. என்ன காரணம்? செலவு கண்டு வெங்காயம் விற்கக்குள்ள எழுதில்லை. இப்போ வெங்காயத்தை ஆனால் கூடுதலாக இப்போ பெரியவர்கள் கதைக்கும் போது சொல்லுவேணும், எடுத்தது திரும்ப அதுக்குள்ள கொண்டே போட சரி என்ற மாதிரி, இந்த லாபம் இல்லை என்ற மாதிரி சொல்லிடணும். லாபம் இல்லாமல் பாரதம் இல்லை, நட்டத்தில் போக பார்க்குது. லாபம் இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். சொல்லலாம்னா நட்டத்தில் போகுது. வெங்காயம் இப்போ சில நேரத்தில் இருக்க வச்சோன்னா அழிஞ்சுவோம். ஆனால் அழியக்கு எப்போ அழியுது? நாங்களுடைய தோட்டத்தின் செலவெல்லாம் முடியத்தான் அழிக்குது. அது சரி, தொடக்கத்தில் அழிஞ்சா தெரியாது. இப்போ நாங்கள்கிட்ட ஒரு ஏக்கருக்கு செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு இந்த வெங்காயத்தின் முதலை விட 4 லட்சம் ரூபா காசு வரும். 16 பரப்பு செய்கிறேன், 16 பரப்பு செய்கிறேன்டா 4,000 கண்டு சொல்லுவோம். 4,000 கண்டு செய்யறா 1000 கண்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த கூலிக்கு முடியும். அதாவது இந்த உர செலவு, அதாவது வெங்காய செலவை தவிர மிச்சம் வெங்காயத்தை தவிர. அப்போ வெங்காயம் எத்தனை அந்த இப்போ அதுக்கு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஏக்கருக்கு 5-20 ரூபாய் வைக்கணும். பாருங்க, இப்போ ஒரு அந்தர் என்ன விலை போகுது? 10,000க்கு 3 மாத கடனுக்கு எடுக்கிறேன். 3 மாத கடன், 3 மாத கடனுக்கு 8,000 ரூபாண்டா உடனே காசு கொடுத்து இருக்கணும். அப்போ 8,000 தான் நாங்கள் விலைக்கு போடணும். இப்போ 10,000க்கு நாங்கள் 3 மாத கடனுக்கு கொடுத்தா அந்த காசுலேருந்து இல்லாமல் போகுது. சரிதானே? இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ சந்தையில் வெங்காயம் 400 ரூபா விற்குது, நாங்கள் கொண்டு போனால் 200 ரூபா வெங்காயம்.
எங்கள்கிட்ட கொள்முதல் இருந்தோம். ஆனா ஐயா நான் இது பல காலமா நாங்க அவதானிக்கிறது, நீங்க ஒரு வெங்காயத்தோட்டம் செய்ய 2 மாத உழைப்பு அது சரியா, 2 மாத உழைப்பு. அதுக்குள்ள இந்த முழுமையா வேலை செய்யறதுல இருந்து வேலைக்கு ஆட்களை பிடிச்சு வெங்காயம் நடுறது, வெங்காயம் பிடுங்கிறது, புல் பிடுங்கிறது, மருந்தடிக்கிறது, இது எல்லா செலவுமே நீங்க பாக்குறீங்க. ஒரு 2 மாத காலம் எடுக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க 200 ரூபா வெங்காயம் நீங்க கொண்டு போனா அந்த 200 ரூபாவை அங்க 400 ரூபா வைக்கிறார்கள், அவர்கள் 200 ரூபா வருமானத்தை எடுத்துக்கொள்றார்கள் தானே. அவன் கூடுதலான விலைக்கு சொல்லுவேன், தங்களுக்கு விலைப்படுதல கழிக்குது என்ற நோக்கத்தை சொல்லிக்கணும். நாங்கள் வெங்காயத்தை கூடுதலாக்கணும்னு எடுக்கணும் இல்லை சந்தையில் கொழும்புக்கு. ஆனால் ஒரு கட்டுப்பாடு ஒன்று வந்தால் கட்டுப்பாடு விலையை ஒரு விலையை கட்டுப்பாடு விலையை போடலாம். என்ன மாதிரி என்றால் ஒரு சீசனுக்கு சீசன் தான் கட்டுப்பாடு விலையை போடலாம். இப்போ அறுவடை இல்லை, அறுவடை இல்லாத நேரத்தில் கூடுதல் விலை போகும். அது உண்மைதான். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயம் இப்போ விற்பனை விலை ஒரு 400 ரூபாண்டா விவசாயிகள்கிட்ட 350 ரூபாய்க்கு தான் எடுக்கணும் கட்டுப்பாடு வரணும். இப்போ 350 ரூபாய்க்கு எடுக்கலாம், 400 ரூபாய்க்கு விற்கலாம் என்ற கட்டுப்பாடு அப்படி வரும். அதுக்கு இல்லை இன்னொரு பிரச்சனை வரும் என்னன்னு கேட்டால், வெங்காயத்தில் அந்த பெரிய சின்ன நிலை வரும். பெரிய வெங்காயம் 300 ரூபாய்க்கு விற்றா சின்ன வெங்காயம் 150 ரூபா 200 ரூபா தான் விற்கும். அப்போ இந்த அவையோட கட்டுப்பாட்டு விலையை போடையில் 2 சைஸில் போடணும். 300 ரூபா இல்லை, இல்லாட்டி 500 ரூபா 400 ரூபா 2 விலைக்கு போடணும். சின்ன வெங்காயத்துக்கு இல்லை அதில் நாங்கள் முரண்படுத்த வேலை தானே. இப்போ சின்ன வெங்காயம்ண்டா 300 ரூபா விற்கும். சரி, பெரிய வெங்காயம்ண்டா உதாரணத்துக்கு சொல்றோம், பெரிய வெங்காயம்ண்டா 400 400 ரூபா விற்கிறது உங்கள்கிட்ட 350 ரூபா ஆகும். 300 ரூபா விற்கிறது 250 ரூபாய்க்கு மட்டும் தான் பிரச்சனை இல்லை தான். அதான் அப்படித்தான் எடுக்கணுமே, அப்படித்தான் விற்க வேணும். 2 பிரிவாக போடலாம். ஆனால் முதல் இப்படி எதுவும் கட்டுப்பாடு இருந்ததா? முந்தைய கட்டுப்பாடும் இல்லை. முந்தையும் அப்படித்தான். முந்தைய என்றால் இறக்குமதி இல்லை. முந்தி தாராளமாக இறக்குமதி இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்றால், முந்தி பம்பா வெங்காயத்தை இறக்குமதி கட்டுப்படுத்தின இறக்குமதி தான் இருந்தது, மட்டுப்படுத்தின இறக்குமதி. மற்றது முந்தின வெங்காயம் முழுக்க 2 மாதம் 1 மாதத்துக்கு சேதமாக போகும். இப்போ வர வெங்காயம் சேதம் இல்லை. ஏன் காரணம்? ரசாயனம் பாவிக்கப்படுது. இங்கே உள்ள விவசாயத்தின கிழமை என்ன சொல்லுது கேட்டால், பெரிய வெங்காயம் பழுதுபடுதில்லை, சின்ன வெங்காயம் பழுதுபடுது. இப்போ அதுக்கு ஒரு காரணத்தையே கண்டுபிடிக்க இல்லையே. அது ரசாயனம் பாவிக்கும். உண்மைதான். வேலைக்கு அழுகிறதோ அல்லது அப்படியானதோ ரசாயனம் பயன்படுத்தாம இருக்கு. ரசாயனம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒரு ஆள் சொன்னவர், தான் சந்தைக்கு போனா இங்க பழுதுபட்ட மரக்கறி இருக்கோ அதை தானே தான் வாங்குறது. தக்காளி பழத்தை பார்ப்போம், அவர் காயில அந்த இருக்கணும், காயில மிரந்தி அடிச்ச உடனே நாளை இன்றைக்கு பழுத்திடும். ஆனா அது கிழமை கணக்கில் இருக்கும். சுயமாக தக்காளியில பழுத்த இயற்கையாக வர்றது, இயற்கையில பழுத்த பழம் 4-5 நாளைக்கு அழுகி போகும். சரியோ, அதுதான் பிரச்சனை. இவை இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் எல்லாம் கணக்கு பிள்ளையான நிலைப்பாடு, அதை ஒன்றும் செய்யலாத நிலையாக இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஒரு நாட்டின் முதுகெலும்புன்றது இதுதான். என்ன சிறுமாந்தா கவர்மெண்ட்டில் இன்னும் நிதியமைச்சரா இருக்கைகள்ல சகல இறக்குமதியை கட்டுப்படுத்தணும். இன்னும் பெரிய சமாதான கட்சி அவர் தான் நிதியமைச்சராக இருக்க இறக்குமதியே இல்லையா? சாதாரணமான ஒரு இந்த கிடைக்கிற வாட்டப்பம் 3000 ரூபா வாட்டமுக்கு கூட நாங்கள் பொமிட்டில் எடுத்து நாங்கள் இறக்குமதி இல்லை, கிடக்கிறதா திருத்தீரி என்று சொல்லி பொமிட்டுக்கு இந்தியாவில் இருந்து 3300 ரூபாய்க்கு அந்த மிஷின் எடுத்தது. அது பொமிட்டை போட்டு தான் எடுக்கிறேன். ஒரு குறிக்கப்பட்ட மிஷின் அப்படியாக தடை செய்திருந்தார். ஆனா உண்மையிலேயே இறக்குமதி இல்லாம விட்டாதான் நாடு முன்னேறுமே, ஒரு தற்சார்பு ரீதியா முன்னேறல. இவை இந்த நோக்கம் என்னென்று கேட்டால், அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றால் உற்பத்தி தன்னிறைவு கண்டா இறக்குமதியை நிப்பாட்டுவோம். ஆனா உற்பத்தி தன்னிறைவு கண்டா இறக்குமதி செய்து கொண்டிருந்தா இப்படி விவசாயிகள் பின்னடைவை சந்திச்சா இப்படி அது தொடர்ச்சியா. நாங்கள் 10,000 கண்டு 15,000 கண்டு வெங்காயம் வச்சா நாங்களே 2000-3000 கண்டோட நிப்பாட்டுறோம் என்றால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஊர்களுக்கு போகிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போவேன். மயிலட்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன், மயிலட்டியில இருந்து எத்தனையோ பேர் ஊருது லொரி தக்காளி கொண்டு போகுமாம் கொழும்புக்கு. அப்ப அதெல்லாம் இப்ப இல்லாம பலாலி தக்காளிக்கு ஒரு சீசன். இந்த சீசன் தக்காளிக்கு மயிலட்டி பலாலி அங்க இருந்தால் அதான் அதெல்லாம் இப்ப இல்லாம தானே போயிருக்கு. இப்ப காணிகள் பாத்தீங்கன்னா ராணுவம் பிடிச்சி வச்சிருக்கு. இப்ப இதே பாருங்க, இதே தரையிலேயே 1000 கண்டு வெங்காயத்துல 1,00,000 ரூபாய்க்கு வெங்காய பூ வித்தினான். 1000 கண்டுல வெங்காயம் வச்சு வெங்காயம் பூ 1,00,000க்கு வித்து. என்ன காலத்துல? கிட்டத்தட்ட அது 2000 ஆண்டு அளவில். அந்த நேரமே 1,00,000 வித்தனீங்க? ஓ, வெங்காய பூ இந்த விலை 300-350 ரூபா வித்தது அந்த நேரம். அந்த நேரம் என்னையா சொல்றீங்க? அந்த நேரம் 1,00,000 இப்ப எவ்வளவு பொறுமதி? அதான் நான் சொல்றேன். அந்த நேரத்தில் அந்த 300 ரூபாய்க்கு இப்ப எவ்வளவு பொறுமதி வரும்னு நினைக்கிறீங்க? சரி, நகை பொறுமதியில பாப்போம். அந்த நேரம் நகை எவ்வளவு? 6,000 10,000 வருமா? 5,000
5000 வராயிரம். சரி 10,000 அந்த நேரம் நகை பெறும்போது 10,000 என்றாலும் 10 லட்சம் 10 பவுன் அந்த 10 பவுன் இப்போ 35 லட்சம் அந்த 1 லட்சம் இப்போ 35 லட்சத்துக்கு சமன். அப்படித்தான் சமன். அதை தானே சொல்றேன். அந்த நேரத்தில் அப்படி ஒரு நிலை வித்துனாங்க. பவன் இப்பதானே ஒரு 3 வருஷத்துக்கு பவன் இல்ல அதை நான் என்ன சொல்றேன்னா இப்ப பண வீக்கத்தை நாங்க பாக்குறேன்னா அப்படி பார்க்கலாம். அதுக்காக தான் சொல்றோம். அந்த நேரத்தில் பூ வீக்கைகளை ரெண்டு விலைக்கு என்னடால் ஒரு பொம்பளை கூலி 100 ரூபா, இப்போ ஒரு பொம்பளை கூலிக்கு 2000 ரூபா. அப்ப செலவு எங்க போயிருக்குது? கூலி கொடுத்தாலும் ஐயா இப்ப எப்படி சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து உழைக்கணும் அந்த குடும்பத்தை பார்க்கணும் என்று சொன்னா அதுக்கு இப்ப பொருளாதார செலவும் தேவை. கூலியே கூடுனதுன்றது நாங்க இல்ல எனக்கு விளங்குது நீங்க சொல்றது. விற்பனை சரியா வந்ததுன்னா எல்லாரும் நல்லா வாழலாம். எங்களுக்கு விற்பனை காணாது. எல்லாரும் நல்லா வாழணும்னா விற்பனை சரியா. இப்ப சாதாரணமா சொல்ல போனால் இப்ப விற்கிற வெங்காயம் என்ன அதோட ஒரு 15,000 ரூபாய்க்கு இந்த வெங்காயம் விலைப்படமா இருந்தால் நாங்கள் ஓரளவு செய்யலாம். இப்ப இதுக்கு விளவுக்கும் இப்ப நாங்கள் இப்ப இருக்கிற வெங்காயம் ஆடி மாசம் கிண்டினாங்க. ஆடி பின்னால் ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 5 மாதம் அடுத்த தை 6 மாசமாக எங்களது காசு இந்த நிலைப்பாடு என்ன? அந்த வெங்காயம் விற்பனையாக என்ன விற்பனையாக கிடந்து கொண்டு இருக்கே. இப்போ வேறு என்ன நேரத்துக்கு குடிப்போம் நாங்கள் நேரத்துக்கு காணாடி எழுதினா அப்படியே கிடக்குது. அது மற்றது கட்டுறதும் குறைவாக கிடக்கு. சந்தை போனால் இப்போ கிண்டுற வெங்காயம் சந்தைக்கு போனால் வெட்டி முடிஞ்சுவோம். வெட்டுக்கா இங்கே போகுது. அது இப்போ எங்கள்கிட்ட கூடுதலான விதைக்காயை தான் எடுத்துக்கொண்டு விற்கிறது. புத்தளம் பலிகாமம் இப்போ பலிகாமத்தில் புத்தளம் அவங்க எடுக்கிற இல்லைன்னா தங்களாலையும் வெட்டிக்காய் விற்கல இல்லையா. அப்போ அவையும் உற்பத்தியாக குறைக்கணும். நாங்களும் உற்பத்தியாக குறைச்சி கொண்டு போகிறோம். இப்போ எங்கே இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் அப்படி இல்லை. நாங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டு பிரச்சனை இல்லை. நல்லா சொல்கிறது இந்த விவசாயிகளுக்கு வேறு செய்கிறது காணாது. செய்யவில்லை என்று தான் சொல்லலாம். ஏன்னா விவசாயிகள் காலப்போக்கில் போனால் வெங்காயத்தை இவர் முழுவதும் இறக்குமதி செய்து தான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை நாட்டுக்கு வரும். எல்லாரும் இப்படியே 15,000 செய்தவர் 2,000 நாளைக்கு எவ்வளவு செய்வாருன்னு தெரியாது. அடுத்தது புதிய தலைமுறை இதுக்கு வராது. என்ன அப்பா இவ்வளவு சிரமப்படுறாரு. எங்களை சின்ன ஏரியாவில் இப்போ எனக்கு 70 வயது 73 வயது. இப்போ எனக்கு என்ற மகனுக்கு 40 வயது. இப்போ அந்த வயதில் உள்ள பச்சையில் உள்ள ஆக்கள் மட்டும்தான் நீங்கள் தோட்டம் செய்யணும். அதுக்கு பிறகு இளம் சமாதானம் தோட்டத்துக்கு இல்லை. என்ன அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த இதுகளை ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை. நல்ல டக்குன்னு எல்லாம் வெளியில் போகுது. இவ்வளவு வெயிலுக்கு பயன் உண்டு. ரெண்டாவது ஏதோ ஒரு வேலையை போய் பிடிச்சு கொண்டு வேறு வேறு தொழிலுக்கு போகல வெளிநாட்டுக்கு 40 வயதுக்கு பிறகு கொம்பந்தரை எங்களோட ஏரியாவை பொறுத்தவரை தோட்டம் செய்கிறத காலையில் எல்லாம் வெளியில போட்டுது. வெளியில போய் கொண்டு வெளிநாட்டுக்கு மற்ற உண்டு படிக்கிறது கேம்பஸுக்கு போகும். கேம்பஸுக்கு போனால் உத்தியோகத்தோட நிற்கும். அது அங்கால போடும். ஆனால் அந்த காலத்தில் உத்தியோகம் செய்தாலும் இது ஒரு பகுதி நேரமாக செய்யணும் இல்லை. இப்போவும் செய்யணும். அது 40 வயதுக்கு மேலே தான். அவை கல்யாணம் கட்ட விட்டு பிறகு அந்த நாளையில் கல்யாணம் குட்டிகள் அவருக்கு காணி பூமியை கொடுத்தால் அவை செய்யணும். இப்போ இஞ்சேத்து நம்ம உத்தியோகத்தர் மேலே நோட்டம் செய்யணும். ஆனால் அவையும் குறைச்சி தான் செய்யணும். அது சரியா. அவைக்கு தாக்கம் குறைவு. மாத சம்பளம் வரும். மற்றவனுக்கு மாத சம்பளம் அதுதான் பிரச்சனை. முழு நேரமா செய்ய உண்மையிலே நல்ல விளைவித்தா ஒரு வேளாண்மை செய்யற வர மாதிரி ஒரு நிலையில யாரும் இருக்க மாட்டேன். இப்ப நான் இந்த இதுக்காக சொல்ல போனான்ல நாங்கள் 70ஆம் ஆண்டு எடுப்போம். 70ஆம் ஆண்டுல இருந்து 80ஆம் ஆண்டு வரைக்கும் பார்ப்போம். ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு கூட தோட்டத்துக்கு வந்தவன் இருக்கிறான். உத்தியோகத்தை வேண்டாம் வலுவாக தோட்டம் செய்யலாம் விட்டுட்டு வந்தவனும் இருக்கிறான். அப்படியும் இருக்கு. அதே நிலையிலேயும் இருந்தார். இப்போ என்னன்னு கேட்டால் தோட்டத்தை தீராத நிலையாக வந்துட்டு. இப்போ சாதாரண வச்சுன மாதிரி ஒரு கல்யாணம் பேசி கொண்டு போகிறோம். அடுத்த கதை என்ன தொழில் தோட்டம் இல்லை அதான் நிலையில ஒரு தோட்டக்காரனுக்கு ஒரு கல்யாணம் பேசி பொம்பளை எடுத்து செய்யக்கூடிய நிலை இல்லை இந்த நாட்டில். உண்மைதான். ஆனால் அந்த 70ஆம் ஆண்டில் உத்தியோகத்தில் பார்க்க தோட்டக்காரனுக்கு மதிப்பு கூட இருந்து. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ தோட்டத்தில் வருமானம் கூட பெண்கள் அந்த தோட்டத்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு வருமானம் குறைஞ்சதான் காரணமா? வேறு என்ன? இப்போ நாங்கள் செய்யல. இப்போ சுருக்கமாக சொல்லுவேன், நான் கல்யாணம் கட்டியிருந்தா என்ன பண்ணி நான் தோட்டத்தை செய்ய என்ன பண்ணி ஜாதியும் வரும். கஷ்டப்படணும். நான் கஷ்டப்படுறதுக்கு வருமானம் காணாது. அப்போ அதில் பார்க்க கூடுதலாக நீங்க சொல்றதும் ஒரு காரணம். இன்னொரு 2வது காரணம் என்னன்னா பெண்கள் வந்து அந்த தோட்டத்துக்கு நிற்கிறத நவீன காலத்துல அந்த மண்ணுக்குள்ள நிற்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா அவதானிச்ச வரைக்கும். இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டின முடியல எல்லாம் வெங்காயத்தை வந்து கிண்டைகளே ஆசையாக இருக்கும். அவைக்கு அந்த விலை போகுது. அப்போ அவைக்கும் ஒரு அந்த ஆசை வரும். இதை டக்குனு இதை பிடிங்கன்னா வச்சா இவ்வளோ விற்கலாம், இவ்வளோ வருமானம் வரும். இப்போ அந்த வருமானம் இல்லையே. அது சரியோ?
அதான் பிரச்சனை நாட்டில். அப்போ என்ன நான் கல்யாணமும் கட்டுற ஒரு வழியில் டக்குன்னு 3 பேரும் வெளியில் விடுறோம். படித்து உத்தியோகத்துக்கு வேலை தப்பினால் வெளியில். இப்போ எதிர்காலம் என்ன? எதிர்காலம் அதான் எதிர்காலம். சில வேளைகளை இப்படி ஆண்கள் வந்து தோட்டத்துக்குள்ள இறங்காத இதுவும் காரணமாக இருக்கலாமே. இல்லை அதைத்தானே சொல்கிறேன். விரும்பாத காரணம் என்னென்று கேட்டால் தோட்டக்காரனுக்கு மதிப்பு இல்லாத நிலையாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டிக்கலாம் நல்ல மதிப்பான நிலையாக இருந்தது செய்தோம். அப்போ நல்ல வருமானங்களும் வந்தது. இப்போ வருமானம் ஒன்றுமே இல்லை. அப்போ போகுது முழுக்க. சரி, அடுத்தது இப்போ உங்களுடைய ஊரை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையாக கொண்டு கேட்குறேன். இப்போ இந்த கொம்மாந்தரை வீதி என்று இருக்குல்ல, அதால் வந்து வரும்போது 2 பக்கம் பார்த்தா ஒரு எல்லைக்கு பிறகு நிறைய வீடுகள், பெரிய பெரிய வீடுகள். அந்த வீடுகளை பார்க்கும்போது கடந்த காலத்தில் கட்டப்பட்ட புதிய வீடுகள் இல்லை. இப்போ இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்து எடுத்த காசில் கட்டப்பட்டது இல்லை. இந்த இருக்கிற இப்போ இருக்கிற சொல்ல போனால் இந்த வீட்டில் செண்டோரு மாடி வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள் வெளிநாட்டு காசில் கட்டப்பட்ட, மற்றதெல்லாம் விவசாயத்தில் கட்டப்பட்ட வீடுகள். ஆனால் இனி இப்படி ஒரு வீடு கட்டலாமா? இப்படி ஒரு வீடு விவசாயம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியாத நிலையில் இருக்குது. 2 வீடு கட்டுறேன் கட்டிடலாம். இப்போ நாங்கள் ஒரு சொல்ல கேட்டால் இப்போ அந்த நேரத்தில் எடுத்துனால் 79ஆம் ஆண்டு வீடு கட்டினான். ஒரு அளவான வீடு 1 லட்சம் ரூபா முடிஞ்சது. 79ஆம் ஆண்டு ஒரு சாதாரண ஒரு வீடு. அந்த நேரம் பெரிய காசு. 1 லட்சம் ரூபா முடிஞ்சது. கம்ப்ளீட் வேலை செய்து நான். இப்போ அந்த வீடு இன்றைக்கு கட்டுதா இருந்தால் குறைஞ்சது 1.5 கோடி 2 கோடி. அந்த 1.5 கோடி உழைக்கிறதுக்கு எவ்வளோ? ஆனால் அந்த வீடு இப்போ கட்டினான் 79ஆம் ஆண்டு தொடங்கிய வருமானம் 80ஆம் ஆண்டோட முடிச்சேன். வீடு வருஷ வருமானத்தில் அந்த வீடு முடிச்சேன். ஒரு ஆண்டு வருமானத்தில் கட்டி போட்டீங்க. ஒரு ஆண்டு ஒரு கதைக்கு இந்த பணவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள் விளைபொருட்களும் விற்கிற மாதிரி வந்தா 1.5 கோடி ரூபாவோ ஒரு ஆண்டுல எடுக்கலாமா? இல்ல நான் கேக்குறது என்னண்டா, இப்ப செலவு சரி அளவா இருந்து நல்ல விலைக்கு வித்தா அப்படி வருமானு கேக்குறேன் நீங்க சொல்றத பாக்கும்போது. இப்ப வருமானம் இப்ப அன்றைக்கு 1000 ரூபாய்க்கு வித்த வெங்காயம் இன்றைக்கு 30,000 விற்கணும். வித்தால் வரும். ஆனா அப்படியே வித்தது தானே கிடையாது. 30,000 விற்கிறது என்ன மாதிரி விற்குது? இப்ப நான் 10,000 கண்டு வெங்காயம் செய்தேன். நான் 10,000 கண்டு வெங்காயம் செய்தா 300 வெங்காயம் வரும். ஆனா நான் கிண்டினது ஒரு 10 வெங்காயம் தான். வெங்காய விளைச்சல் குறைவாக அழிஞ்சு போச்சு. அப்போ விளைச்சல் இல்லை. அப்போ 10 வெங்காயம் என்றால் 30,000 போகும். ஆனால் முழுக்க விளைஞ்சா அப்படி போகும். அதுதான் பிரச்சனை. ஆனால் என்னடா இப்போ ஒட்டுமொத்தமாக திடீரென்று இறக்குமதியை நிப்பாட்ட வெங்காயம் இல்லைன்னு எதிர்கட்சிகள் கூவ வலிக்கிட்டு விளங்குதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, படிப்படியாக இதுக்கு மக்களும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இறக்குமதியை மட்டுப்படுத்த உற்பத்தி கூடும். அதைத்தான் சொல்றேன். இறக்குமதியை மட்டுப்படுத்தி வருவோம். இறக்குமதியை முற்றுமுழுதாக நிப்பாட்ட சொல்லி நாங்கள் கேட்க அதைத்தான் அது கொஞ்சம் நிப்பாட்டி இவ்வளவுதான் இறக்கலாம். இத்தனை அந்த வெங்காயம் இத்தனை டோன் வெங்காயம் இறக்கினா சரி. அதுக்கு மேல விட்டால் இப்ப சுருக்கமா சொல்ல போனால் சாராயம் 500 ரூபா கூட்டினாலும் வேண்டி குடிக்கிறான் தானே. குடிக்கிறவன் குடிச்சு கொண்டு தானே இருக்கும். அதே மாதிரி சபப்பிரவனும் வெங்காயம் 1000 ரூபா இன்றைக்கு விற்குதென்றால் 1000 ரூபா வெங்காயத்தையும் இதுக்கு போடுறதும் இல்லை. 1 கிலோ வெங்காயம் 1000 ரூபா விற்குதென்றால் உளிப்பெரும் வெங்காயத்தை செய்ய பார்ப்பேன். உண்மை, அது உண்மை. செய்தால் என்ன செய்யும்? அங்கே 1000 ரூபாயில் நின்ற வெங்காயம் டக்குன்னு 300 ரூபாய்க்கு வந்து அது மட்டமாவே இருக்கும், அப்படியே இருக்கும். இதுதான் அந்த வார பிரச்சனை. அதான் திட்டமிடல் இருந்தாலும் மக்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். என்ன சொல்லுங்க, ஒரு கதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டு வெங்காயம் இங்க கூடுதல் விலை கூடுதல் இறக்குமதியை செய்யக்கூடாது. ஏன் கொஞ்சம் கூட இன்றைக்கு சுருக்கமாக பண்ணால் நாட்டில் அங்கர்மா தட்டுப்பாடுன்ற உடனே ஆனால் ஒரு மரக்கறி விலை ஓடுனோட தான் நீங்கள் பேப்பரில் இல்லாம அடிக்கிறீங்க. அதான் எதிர்கட்சியெல்லாம் அந்த நேரம் அந்த நேரத்தில் வெங்காயம் இறக்குமதியில் இந்த விலைக்கு போடுறது வெங்காயம் அழுகிறீங்க. ஆனா வெங்காயம் 100 ரூபாய்க்கு வெங்காயம் விற்க மாட்டாலும் ஒரு விவசாயி இருக்கிறான்ற பற்றி கவலை இல்லை. சரிதானே? இப்ப அதாவது வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப சுருக்கமாக சொல்ல போனா இப்ப பாரில் சாராயத்தை விற்கிறான். ஒரு காலத்தில் அந்த சாராய போத்தில் கொண்டு கொடுத்தா திருப்பி 50 ரூபா தருவான். சரியோ? அப்போ சாராயம் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 10 ரூபா 8 ரூபா தான் சாராயம் விற்றது. சாராயத்தை இப்போ கொண்டு கொடுத்தால் அந்த நேரம் 10 ரூபா திருப்பி கொடுப்பான். இப்போ 10 ரூபா திருப்பி கொடுக்க என்ன செய்வான்? அவன் திருப்பி போத்தில் கொண்டு கொடுப்பான். இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் பாரில் சாராய போத்தில் எடுக்கிறான் இல்லை, காப்பத்திலே விட்டுட்டான். காப்பத்தில் ரிட்டர்ன் இல்லை. அப்போ அவன் சொல்கிறான் கொண்டு வர உள்ள மடிக்கலாண்டு குடிக்கிறானே, நான் குடிச்சு விட்டு போதில் எரிஞ்சு போட்டு போகிறான். அப்போ இதை பிள்ளையெல்லாம் மேலே இருக்குது. சாராயம் என்ன விலை விற்குது? இப்போ உருக்கமாக சொல்ல போனால் ஒரு சாதாரண விலைக்கு 3000 ரூபா விற்குது. 3500 ரூபா சாராயத்துக்கும் எடுத்து குடிப்பான்.
ஆனால் அந்த அதில் போத்தலுக்கு நீ ஒரு 500 ரூபா போட. இந்த வெளிநாடுகளில் அப்படித்தானா? இப்போ போத்தலுக்கு 500 இப்போ போத்தலுக்கு 500 படுறதே இல்லை, ஒரு 100 ரூபா கூட போட்டாலே இப்போ தெருவில் ஒரு போத்தில் எடுத்தாலும் நான் அதை எடுத்துக்கொண்டு விற்க பார்ப்பேன் நடத்தப்படும். இந்த தண்ணி வெளிநாடுகள்ல எல்லாம் தண்ணி போத்தில் இருக்குல்ல, நாங்க இப்ப இதுல குடிச்சிட்டு வீதியோரத்தில் இருக்கு, அந்த போத்தில் வந்து ஒரு கொஞ்சம் காசு கூடவா இருக்குமாம். அந்த ஒரு 10 போத்தில் கொண்டு கொடுத்துட்டு இன்னொரு நாள் ஒரு போத்தில் தண்ணி வாங்கி குடிச்சு கொண்டு வரலாம். அப்படியே நிலையில இருந்து இப்போ ஒரு டக்கரு 50 ரூபாய்க்கு ஒரு 10 போத்தில் சாராய போத்தில் வரும் போத்தில் எடுத்துக்கொண்டு கொடுத்தான் என்றால் அவனுக்கு 500 ரூபா வரும். அப்போ அந்த நேரத்தில் 500 ரூபா சேரனா ஒரு போத்தில் சாராயம் எடுக்கக்கூடிய நிலை வரும். அந்த இதுக்கும் வழியில் வராது, அதான் அசிங்கமாகாது, சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இதை 6 பேரில் திட்டமிடும். இந்த இப்போ அவைக்கு என்ன, இப்போ பாருக்கு லைசன்ஸாக கொடுத்தாச்சு, பார் நடக்குது, பார்காரனுக்கு வருமானம். போத்தில் கொண்டு போய் அவன் சொல்கிறேன்டா போத்தில் எடுக்கல. அப்போ எங்கே போகும் போத்தில் எடுக்காத போத்தில் வீதியோரங்களில் கிடப்பேன். வீதியோரங்களில் போத்தில் கிடக்கிறத பற்றி நீங்கள் கதைக்கக்கூடாது. ஏன் அதான் ஒழுங்கு செய்ய வேண்டிய ஆக்கள் நீங்கள். சரியா? மற்ற அடுத்த கட்டமாக பொலித்தின் பாவனையை தடை செய்கிறீர்கள். உற்பத்தி செய்கிற பொலித்தின் எங்கே போக போகுது? அதுதான் உற்பத்தியை முதல் தடை செய். உற்பத்தியை தடை செய்ய இல்லை, ஆனா பாவனையை தடை செய்யறது சாத்தியப்படாத. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். பொலித்தினே பாவியனே நிப்பாட்டு கொண்டு பாவனையே நிப்பாட்டு. அப்ப அந்த செய்யற பொலித்தின் எங்க போக போகுது? கடையில் விற்கிறீங்களே, அது கடையில் விற்கிறேன். இப்போ கடையில் விற்கிறதுக்கு நீங்கள் இப்போ பிரதேச சபை ஒன்று சொல்லுது காசு கொடுத்து வேண்டு உண்டு. அதோட 10 ரூபா காசு கொடுத்து இல்லை. இப்போ சுருக்கம் சொல்லுமா, அண்டாக்கு ஒருத்தருக்கு சாமான் வேண்டிய இல்லை, இது இன்னும் சுருக்கம் கேட்கல. அவன் கேட்குறான் ஷாப்பிங் பை கேட்க, ஷாப்பிங் பை 10 ரூபான்ட்டு. அப்போ அந்த ஷாப்பிங் பை 10 ரூபாயில் யாருக்குள்ள இப்போ 1 ரூபா ஷாப்பிங் பை 10 ரூபா தான் விற்கிறான். அப்போ அங்கேயும் தாக்கப்படுறது மக்கள். இப்போ நீ பாவனையே இல்லைன்னு சொல்லிச்சு, நான் உற்பத்தியை நிப்பாட்டினா பாவனை இல்லை, உற்பத்தியை நிப்பாட்டி போட்டு பாவனையை தடை செய்கிற. அதான் என்ன திட்டமிடல்கள் பிள்ளையான செய்யலை, சரியான பிள்ளை. ஆனால் ஒன்று நாங்கள் செய்ய இயலாது. ஏதோ எங்களை காலம் போடுது, பேசாமல் இருந்து செய்து கொண்டு போகிறோம். இதுதான் நிலைப்பாடு. இந்த 73 வயது காலப்பகுதியில் உங்களுடைய காலத்தில் நீங்கள் ஒரு தோட்டத்தினுடைய உயர்ச்சியான காலப்பகுதியையும் பார்த்துருக்கிறீங்க, வீழ்ச்சி அடைந்து வர காலத்தையும் பார்த்துருக்கிறீங்க, இப்போவும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்னொரு இதே மாதிரியே போனால் ஒரு 50 ஆண்டுக்கு பிறகு எப்படி இருக்குமன்றதை உங்களுடைய ஒரு 60-50 ஆண்டு அனுபவத்தில் சொல்லுங்க. எங்களை 50 ஆண்டு கணக்கு போடுது. ஒரு 25 ஆண்டுகளையே விவசாயம் முற்றமுள்ளதாக நிற்கும். 25 ஆண்டு கூடிப்போம்னு தான் சொல்லலாம். இப்போ அதான் சொன்னேன், இப்போ எங்கள் மகன் இப்போ இருக்கிறாரு 40 வயசு 45 வயசுல, அவற்றை வச்சுக்கு பிறகு கொம்மந்தரைகள் எடுத்து பார்த்தா தோட்டத்துக்கு ஆள், தோட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஆள். இப்போ நாங்கள் வந்து தோட்டம் எடுத்து நடக்கல 15 வயசுக்கு தோட்டத்துக்கு உள்ளாங்க. அப்போ 55 ஆண்டு அனுபவம். அப்போ அந்த நேரம் பண்ணிட்டால் அப்போ அந்த நேரம் படிப்பு அவ்வளவு இது என்று இல்லை தானே. அப்போ தோட்டத்தோட இந்த இப்போ எங்களுக்கு 55 வருஷம் அனுபவம் இருக்கு தொழிலில். இப்படி கரைச்சல் போய் இப்போ அளவாக செய்யலாத நிலையில் இப்போ இவ்வளோ நாங்களும் குறைச்சி விட முடியாது. இப்போ இதெல்லாம் செய்கிறதோ செய்யலோட செய்யலைன்ற நிலையில் இருக்குது தோட்டம். இப்போ நாங்களே கிட்டத்தட்ட ஒரு மட்டுப்படுத்தி போட்டு மிச்ச தோட்டத்தை விடுறோம். இப்போ இங்கே காணி விலைகள் என்ன போகுது? இப்போ காணி வந்து இப்போ இஞ்சத்தை பொறுத்தவரையிலும் அங்கே இது அங்கால தோட்ட காணி என்றால் ஒரு 10 லட்சம் ரூபா பரப்பு போகும். இஞ்சாலி என்றால் 2 லட்சம் 1 லட்சம் தானே. பள்ளம் இதுக்குள்ள வீடு கட்ட இயலாது, ஒன்றும் கட்ட இயலாது, அனுமதி கொடுக்காங்க. இப்போ இஞ்சாலே ஒரு 10 லட்சம் ரூபா போகும். 10 லட்சம். ஆனால் அந்த 10 லட்சத்துக்கு இப்போ ஒரு கதைக்கு ஒரு ஆள் தான் தோட்டம் செய்யணும் எண்ணத்தோட வந்து 10 லட்சத்துக்கு தோட்டம் வேண்டி செய்கிற அளவுக்கு 10 லட்சத்துக்கு தோட்டம் பண்ணுறால் ஒரு ஏக்கர் தோட்டம் பண்ணால் 16 பரப்பு. 16 பரப்புக்கு தோட்டம் பண்ணுறதுக்குண்டா 1 கோடி 60 லட்சம் 2 கோடி எழுத்து என்னது காசுகள் காசு டாக்ஸிகள் அதில் 2 கட்டி கொண்டு போய் 2 கோடி போடும். அப்போ அந்த 2 கோடியே அவர் செலவழித்தால் அதுக்குரிய வருமானத்தை அவரால் எடுக்க இயலாது. இப்போ நாங்கள் இப்போ இந்த காணி கிட்டத்தட்ட 76ஆம் ஆண்டுக்கு ஒரு பரப்பு 300 ரூபாய்க்கு வேண்டினது. இது இப்போ இன்றைக்கு அந்த கரையால் கொடுக்குறாண்டா 10 லட்சத்துக்கும் கொடுக்கலாம். அப்போ அதை 300 ரூபாய்க்கு வேண்டி தான் தோட்டம் செய்து நான் 10 லட்சம் ரூபாய்க்கு வேண்டி தோட்டம் செய்யலுமோ? அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க தானே. அந்த 300 ரூபா ஒரு கதைக்கு இப்போ கடனுக்கு வேண்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடனுக்கு வேண்டி இருந்தால் எவ்வளோ காலத்தில் அதை கட்டியிருக்கலாம்? அந்த நேரம் அந்த நிலையில் நாங்கள் கடன் பட்டு வேண்டது 2 வருஷத்துக்குள்ளே கட்டி விடுவோம். ஆனால் இப்போ 300 ரூபா தானே. ஒரு 1000 கண்டு காணி வேண்டாம் 3 பிறப்பு காணும். இன்னொரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு 1000 கண்டு காணி வேண்டியல 1000 கண்டு தோட்டம் வேண்டியலாம். இப்போ 1000 கண்டு தோட்டம் வேண்டா இப்போ குறைஞ்சது 30 லட்சம் ஒரு நோமல் என்ன தரேன் நல்ல தரேன் வங்காள கையில் 50 லட்சம் போகும். ஆனால் அது என்னத்துக்காக கட்டுறாங்கன்னா வீடு கட்டக்கூடிய காணியர் அவன் வீடு கட்டுறதுக்கு அதை வீட்டி கட்டுறான். இப்போ உங்களுடைய அனுபவத்தின்படி இப்போ நிறைய பயிர்கள் இங்கே செய்யப்படுது, ஆனால் புகையிலையும் வெங்காயம் தான் கூட.
நீங்கள் அவதானிச்ச வரைக்கும் இங்கே முருங்கும் செய்யப்படுது. எந்த பயிர் வந்து இப்போ இந்த காலம் இப்போ விவசாயம் பின்னடைவில் இருந்தாலும் எந்த பயிர் செய்தால் ஓரளவு தப்பித்து கொள்ளலாம்? இன்றைய காலகட்டத்தில் புகையிலை செய்தால் தப்பிக்கொள்ளலாம். புகையிலை தோட்டம் ஏனென்று கேட்டால் புகையிலை செய்தால் நாங்கள் ஒரு அளவுக்கு செய்தால் அரைவாசி என்றாலும் பிடிக்கலாம். ஆனால் வெங்காயம் செய்தால் அழிஞ்சால் அப்படியே இல்லை. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பணப்பயிர் என்றால் புகையிலை தான் சரியோ. இப்போ புகையிலையே கொஞ்ச காலம் தடை செய்கிற மாதிரி எல்லாம் கதைச்சது இல்லை. தடை செய்கிறான்னு பார்த்தா சரிப்பட்டு வர இல்லை. தடை செய்யண்டா தடை செய்யறா துப்புரவா விவசாயம் இல்லை போடுவோம். அதுதான் விவசாயத்தையே காப்பாற்றுதானே. வேறு என்ன இப்போ இந்த வருஷம் கூட நாங்கள் இப்போ புகையிலை விற்று நாங்கள் செய்த புகையிலையே ஒரு 35-40 லட்சம் ரூபாய்க்கு விற்போம். ஏன் இப்போ தான் புகையிலை விற்றது. இப்போ முந்தின நாலு நாள் தான் கொடுத்தது புகையிலை. ஒரு பகுதி புகையிலை 18 லட்சத்துக்கு கொடுத்தா புகையிலை. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. இந்த புகையிலை அடுத்த வருஷம் வச்சு நாங்கள் கொடுப்போம். அதுதானே அது இருக்கவே அது இந்த பெருமதி இல்லாட்டிலும் பழுதுபடாமல் இருக்கும். ஆனால் வெங்காயம் ஆடியில் கண்டின வெங்காயம் அடுத்த மாதத்துக்கு பிறகு விற்கலாது. சரி, அப்போ அதுக்காக புகையிலையை தான் கொடுத்தலாம் விரும்புகிறோம். நாங்கள் புகையிலையை தான் கொடுத்தலாம் விரும்புகிறோம். தாக்கம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த முறை இதில் 2000 கண்டு தான் வெங்காயம் செய்வீங்க, புகையில தான் கூட செய்யல. இதில் அது இல்லை. இதை விட வேறு விட தங்காலையும் கிடக்கு 2000 கண்டு தான் செய்ய போகிறோம் வெங்காயம். புகையிலை கண்டும் ஒரு 5000 கண்டு தான் புகையிலை கண்டு செய்கிற நோக்கத்தில் இருக்கோம். ஆனால் எல்லாம் நல்ல விலையாவித்தான் நாடு எவ்வளோ தற்சார்பு ரீதியாக முன்னேறும் ஐயா. இப்போ சாதாரணமாக இப்போ இண்டையில இலையில் ஒரு 15,000-20,000 ரூபாய்க்கு வெங்காயம் விற்றால் விவசாயி ஓரளவுக்கு தப்பிக்கொள்ளுவான். 1000 கண்டுக்கு செலவு முடியே இல்லை. ஒரு கூலி 2000 மணிகளை கூலிக்காரனுக்கு நாங்கள் கூடி போச்சு என்று சொல்கிறதும் பிள்ளை. ஏன் அவனுக்கும் பொருளாதார ரீதியாக நாடு வாழ்க்கை செலவு அவ்வளவு அவனுக்கு கட்டாது. அப்போ அவனுக்கு அது கொடுக்கணும். ஆனால் தோட்டக்காரனுக்கு விற்பனை வேணாது. ஒரு அந்த நேரத்தில் 100 ரூபா நாங்கள் எல்லாம் செய்ய 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா தான் மறந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு 5000 மறையிறதுக்கு ஒரு மறந்து கொண்டு வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை மடங்கு செலவில் போகும். யூரியா எல்லாம் இதில் நாங்களும் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினவங்களே அப்போ யூரியா 100 ரூபா இன்றைக்கு பார்க்க வேண்டிய எவ்வளோ போயிருக்குண்டு. அப்போ மறந்து அவ்வளோ கூட. ஆனால் வெங்காயம் அப்போவே கிட்டத்தட்ட நாங்கள் 500 ரூபாய்க்கு மேலே விற்று நாங்கள் வெங்காயம் ஒரு அந்தர் எத்தனையாம் ஆண்டு 77-78 500 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் இன்றைக்கு 800 ரூபா விற்கும். அப்போ உண்டுபட்டது. அப்போ இந்த இது இருக்குது இவ்வளவு தரையும் 25 வட்டி 25 25 அந்தர் கொடுத்தது பிடுங்கி அந்த நேரம். நீங்க எத்தனையாம் ஆண்டு சொல்றீங்க? 77 இது எத்தனை பிறப்பு? இதுல 2.5 பிறப்பு வரும். 1000 கண்டு குறைவுதான். 1000 கண்டு குறைவு. 500 ரூபா படி 25 அந்தர். அப்ப 12,500 ரூபாய்க்கும் செலவு 2,500 ரூபா 3,000 ரூபா வரும். அந்த 50 கிலோ இது 50 கிலோ இது 55 கிலோ நாங்கள் கொடுக்குறோம். இதோட கொடுக்குறோம். அப்ப என்ன 2 கிண்டி முடிய வெங்காயம் கட்டி முடியா ஒரு கிழமை மலிகாம பாட்டி வரும்போது உடனே நிறுத்த ஒரு. அப்போ 25 அந்தர்காயும் நாங்கள் பிறகு நிறுக்கிறோம் என்றால் ஒரு 18 அந்தர்காய் தான் வரும் குறையும். அதெல்லாம் கூட்டி. ஆனால் 50க்கு தான் அது கணக்கு போடுறது. 55 எடுத்தா 50 கணக்கு அந்த 2 கணக்கு 5 கிலோ கழிவு கொடுக்குறது. அப்போ அவை அதை கொண்ட இப்போ அவங்களும் அதை கொண்டு வச்சு அவங்களும் விற்றவங்க நல்ல விலை விற்றவங்க. இப்போ அப்படி உண்டு. இந்த முறை வெங்காயம் அழிஞ்சே போச்சு. ஆனால் இப்போ இந்த முறை வெங்காயம் வந்து சில பேர் 8000 கண்டு வெங்காயம் வச்சு குடுங்கி 20 வட்டி தான் வெங்காயம் வச்சு ஆக்களும் இருக்கிறான். மிச்சம்பளுக்கு அழிஞ்சு போச்சு. 8000 கண்டு வெங்காயத்தை செலவு பாருங்க இவ்வளவு மூலிகை. வெங்காயத்தை விட செலவே 10 லட்சத்துக்கு மேலே வரும். வெங்காயத்தோட சேர்த்தா 20 லட்சம் 25 லட்சம். அந்த 25 லட்சமும் இல்லை. 20 வட்டி வெங்காயம் தான் வச்சவன். அப்போ அவன் எந்த வரையும் அதை விட்டா உலக இல்லை விட்டுட்டு இருக்கிறான். வேண்டாம் விட்ட மாட்டேன். இப்போ அதே நிலை தான் போகுது காலப்போக்கில். சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த 70ஆம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படியான மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றதை வெளிப்படுத்தி இருக்கு. மிக்க நன்றி. ஆனால் இது மாறணும்னு சொன்னால் அடிப்படையில் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு தலைவரோ அல்லது தனிப்பட்ட நபரால் அது முடியாது. அரசாங்கமாக சுருக்கமாக சொல்ல போனால இந்த நாடுல எந்த நாட்டிலையும் இப்போதையில விவசாயிகளை கண்டுகொள்றே இல்லை. இப்போ இந்தியாவை எடுத்து பார்ப்போம், விவசாய அரசாங்கம் கண்டுகொள்றே இல்லை. அப்போ எந்த நாடும் இதை கொண்டு போகுது. காலப்போக்கு போகிற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்களுக்கு. எனக்கு இரும்பு மரக்கட்டையில தான் சாப்பிட போகிறோம் கிடக்கு. ஒரு காலம் அந்த நிலை வரும். அப்படித்தான் வர போகுது. சரி, அதான் ஒன்றும் செய்யலை. அது நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு போகிறோம். கழிச்சு போட்டு நாளைக்கு தெளிச்சு வச்சு இது தைக்காம தண்ணி நல்லா வைக்கணும். என்ன அதுக்காக தான் இப்போ மூடுறீங்க. தட்டிக்கிட்டு விட்டா நாளைக்கு சும்மா தண்ணியை தூக்கி போட்டு வைக்கணும். இது வெள்ளம் நின்றது. இப்போ மழை பெய்தா இதுக்குள்ளே தண்ணி நிற்குமா?
அதுக்கு அங்கால தான் நிற்கும். இவ்வளவுக்கு ஓரளவுக்கு வரும். அங்கால வராது, இங்க இவ்வளவுக்கு வருது. ஆனால் வெங்காயம் இருக்க பெரிய மழை பெய்து தண்ணி வந்தால் சரி. சின்ன அப்படியே போகுது. 84 ஆண்டு முழு காயம் விட்டுனாங்க. அப்படியே முழுக்க தண்ணி. முருங்கை உங்க தோட்டம் தானே? அதில் முருங்கை தோட்டம். முருங்கை தோட்டம் இது அங்கே கிடக்கிற தோட்டம் அழுகி போச்சு. இங்கே வந்து நினைக்கிறேன். அங்கே அந்த சின்ன பிள்ளையிலே இருக்கு. அதுக்குள்ள ஒரு 3000 முருங்கை. சரி சரி. எல்லாம் தண்ணி வந்து அழுகி போச்சு. அப்போ விட்டு இங்கே வந்தாங்க. சரி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி உங்களோட கதைச்சதுல. சரி, இப்போ அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறோம். இந்த பகுதியை பாருங்க, நிறைய பறவைகளை பார்க்க முடியுது. மாலை அல்லது காலை வேளையில் வந்தால் இன்னும் அதிகமான பறவைகளை பார்க்க முடியும். நாங்கள் இப்போ இந்த வீதியால் பயணம் செய்வோம். பாருங்க, தோட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே இடப்பக்கம் பாருங்க. உண்மையாக இந்த கொம்மாந்தரை என்ற ஊர் சட்டப்படி இருக்குது. நல்ல வடிவான ஒரு ஊர், ஒரு குட்டி விவசாய ஊர். இதில் இதால் அங்கே பாருங்க, நாங்கள் அந்த அதில் நிற்கிற அந்த ஐயா நிற்கிற அந்த பக்கம் பாருங்க, தண்ணியோட எப்படி இருக்குன்னு இந்த இடம் நல்ல வடிவாக இருக்குது உண்மையாக. இது முருங்கை தோட்டம். சரி, இனி இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதில் குறுக்கே தான் வீதி போனதோ இதில்? ஆமாடா. இல்லை, அதாவது ஒரு குறுக்கு வீதி ஒன்று போனது. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக இருக்குண்டு. இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது. ஏன்டா அந்த ஐயா கதைச்ச இடத்து பக்கத்தில் ஒரு வீதி ஒன்று போனது. இங்கே இருக்கோ தெரியல. இதில் இடப்பக்கம் ஒரு வீதி போகுதுன்னு காட்டு தான். நான் இதுக்குள்ளால போக முடியாது. அதில் போக முடியாது. அதான் பார்த்தேன். என்ன போகுது வீதி. ஓ சரி சரி, நான் அதை தாண்டி போட்டேன். மக்களே, அருமையான இடம், நல்ல ஒரு வேளாண்மை செய்கிற ஊர். ஆனால் உண்மையிலேயே விவசாயிகளினுடைய நிலை பெரும் கவலைக்குரிய நிலை. அந்த ஐயா கதைக்கிறத கேட்கவே கவலையாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நிறைய பறவைகளை, புதிய புதிய பறவைகளை. ஏற்கனவே வார பறவைகளாக இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே நான் இப்படி காணல. பறவைகளே பறவைகளே. உண்மையாக இந்த இடத்துல இவ்வளவு பறவைகள் இருக்குன்னு நினைக்கும் போதே பார்க்க வித்தியாசமாக இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த பகுதிக்கு வந்து பாருங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் கொம்மாந்தரை என்ற ஒரு ஊர் இருக்குது. அப்படி வந்து பாருங்க, இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. அதுவும் மழை காலத்தில் தான் இப்படி இருக்குது. மற்ற காலத்தில் வந்தால் இந்த இடமெல்லாம் வெங்காய தோட்டமாக இருக்குமா. ஆனால் இப்போ பாருங்க, இந்த இடம் இப்படி இருக்குண்டு ஒரு குளம் மாதிரியான அமைப்பில் இருக்கு. ஆனால் இது வெங்காய தோட்டமாக இருக்கிற பகுதி தான். இப்போ இந்த கோடை காலத்தில் வந்து எங்கே பவனீசன் நீங்கள் காட்டின அழகையே காணையில், அந்த ஊரினுடைய அந்த அமைப்பையே காணையில் என்று கேட்கக்கூடாது. இது கோடை காலத்தை விட மாரி காலத்தில் தான் இப்படி இருக்கும். ஓ கடவுளே, இங்கே பாருங்க எவ்வளோ பறவைகள் உண்டு. எவ்வளோ பறவைகள் உண்டு பார்த்தீங்களா. அதை விட அங்கே பின்னுக்கு இருக்கிற ஊரை பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்குதுண்டு. ஒரு குட்டி மலைப்பகுதி மாதிரி தெரியுது அங்கே அதை பார்க்கும்போது. இங்கே வருங்க பறவைகள். ஓ அருமை அருமை அருமை, எவ்வளவு பறவைகள் ரெண்டு பாருங்க மக்களே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த பக்கம்தான் உங்களுக்கு முதல் காட்டினான். அதுக்கு எதிர்பக்கமாக இந்த பக்கமே ஒரு நீர்நிலை. இது ஒரு தோட்டம் தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. அதில் சொன்ன ஐயாவும் சொன்னது அதுதான். இந்த மாதிரி இப்போ வயல்
இருக்கிற பகுதியும் தண்ணி இருக்கிற பகுதியும் வந்து வெங்காய தோட்டமாக இருக்குமாம் கோடை காலத்தில். இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெற போகிறேன். இது ஒரு முழுமையாக ஒரு காணொலியாக தான் பதிவு செய்யணும்னு யோசிச்சேன்னா, நான் அதில் அந்த தாத்தா கதைச்சது உண்மையிலேயே பயனுள்ளது. அதில் கொஞ்சம் கூட தவிர்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா, நாங்கள் சில இடங்களுக்கு போகும்போது இப்படி இருக்கணும்னு யோசிப்போம் இல்லை, ஒவ்வொருவருடைய ஆழ் மனதிலையுமே இருக்கிற அந்த எண்ணத்தை மிக தெளிவாக இந்த தாத்தா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்த காணொலியை பார்த்த நீங்கள் அந்த தாத்தா சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் எப்படியானது என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கோ. இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.